எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி காயத்ரி ரகுராம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வருத்தத்துல நீ கட்சியை விட்டு நீக்கப்பட்டுட்டீங்களா மேம்? யார் சொன்னா? அண்ணாமலை அறிக்கை அது அண்ணாமலை எழுதின அறிக்கைங்க. அப்ப நீக்கப்படலையா? அவர் எங்க அதிமுக காரரா? இல்லையே. அவர் அதிமுக ஆபீஸ்ல கூட உள்ள நுழைய விட மாட்டாங்க. இல்ல, நேத்து அறிக்கையில பார்த்தேங்க மேம். அது ஒரு பெரிய கதை. கொள்கை குறிக்கோளுக்கு முரணாக செயல்பட்டதாலும் அது இந்த வார்த்தை தான் அங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? பாஜகல சஸ்பெண்ட் பண்ணும்போது அதுல அவர் நினைச்சிட்டு இருக்காரு அவரு எங்க இருந்து வந்து அதான் சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு மைண்ட்ல கொஞ்சம் ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. இல்ல, இதுக்கு அண்ணாமலை எப்படி சம்பந்தப்படுத்துவீங்க? என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு லெட்டர் வெளியில லீக் ஆச்சு. அது பாஜகவோட லெட்டர். என்ன லெட்டர்? கண்டென்ட் என்ன இருந்தது? கண்டென்ட் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் எப்படி பணத்தை மற்ற பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்க கிட்ட எல்லாம் பணத்தை எப்படி கலெக்ஷன் பண்றாங்க, கலெக்ஷன் பண்ணனால இதனால அவ பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்பிட்வீன் ஒரு கன்வீனர் போட்டாங்க. ஹெச் ராஜானாவா கன்வீனரை போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் வெளியில வந்த மாதிரி இது நட்டாஜிக்கு அமைச்சிருக்காங்க. நட்டாஜிக்கு அனுப்பினது யாரோ லீக் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அது லீக்ட் லெட்டரா, ஃபேக் லெட்டரா, ஃபார்ஜ் லெட்டரா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே அது அந்த கட்சியில இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்க போறது இல்லை. இது ஆமா இது ஒரிஜினல் லெட்டர் அப்படின்றது யாரும் ஒத்துக்க போறது இல்லை, விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அங்க. ஸோ அந்த வகையில அண்ணாமலையை காப்பாத்துறதுக்காக இது ஒரு ஃபோர்ஜ் லெட்டர், கிடையாது இது ஃபோர்ஜ் லெட்டரு, இது வேணும்ட்டே பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ கீழே ஒரு 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 அதிமுக நிர்வாகி கிடையாது, சம் சப்போர்ட்டரா கூட இருக்கலாம். அவங்க இது இந்த லெட்டர் அவங்களுக்கு இந்த கண்டென்ட் பாக்குறதுக்கு உண்மையா இருந்துச்சு. இப்போ சமீபத்துல இடி ரைடு நடந்தது அண்ணாமலையோட ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் பத்தியும் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு. எங்க இருந்தெல்லாம் காசு வந்தது மாதிரி, யார்கிட்ட எல்லாம் போய் காசு வாங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல அந்த லெட்டர்ல இருந்துச்சு. ஸோ இடி அதுக்கு கரெக்டா அதுக்கு கொஞ்ச நாள்ல இடி ரைடும் நடந்தது. இந்த லெட்டர் போஸ்ட் பண்ண நட்டாஜிக்கு அமைச்சது 10ஆம் தேதி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அது உண்மை இல்லைன்றது ராஜா சார் கிளைம் பண்றாங்க. ராஜா அவர் கிளைம் பண்றாங்க. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த யாரோ ஒருத்தவங்க அந்த சப்போஸ் இது உண்மையான லெட்டரா இருந்தா யாரும் பாஜகக்குள்ள இருந்து தான் இது லீக் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ சீக்கிரத்துல அண்ணாமலையை மாத்தலாம், மாத்தாம இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அந்த தலைவருக்கான தேர்வு இப்போ வந்திருக்கு. அவரோட டைம் முடியுது. 3 years அந்த டைம் முடியுது அப்படின்றது தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இந்த லெட்டர் வெளியில வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த லெட்டர் வெளியில வரும்போது நம்ம மேல இருந்து இஸ் திஸ் ட்ரூ ரீபோஸ்ட் பண்ணேன் நான் அந்த லெட்டரை. ஓகே, ரீபோஸ்ட் பண்ணோடனே அதுக்கு மேல அவங்க எழுதினது, அவங்க ஷேர் பண்ணதை மேல நான் எழுதியிருந்தேன், இந்த மாதிரி இது உண்மையா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். உடனே யார் பயப்படுவாங்க ஃபர்ஸ்ட்? ஓகேங்களா? யார் பயப்படுவாங்கன்னா இந்த யாரு திருட்டுத்தனம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பயம்லாம் வரும் இல்லையா? ஸோ இந்த திருட்டுத்தனம் பண்ணவங்களுக்கு பயம் வந்துச்சு. அதாவது 420 மலை நான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த அண்ணாமலை போயிட்டு வார் ரூம்ல போய் அழுதுருக்காரு. இந்த மாதிரி என்னை இது பண்றாங்க, நீங்க காயத்ரிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக் லெட்டர் நீங்க இது பண்ணி போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது நீங்க கற்பனையில சொல்றீங்களா? இப்படி நடந்தது. நீங்க லெட்டர் பாத்தீங்களா இல்லையா? லெட்டர் பார்த்தேன். அது அதிமுக சப்போஸ் என்ன நீக்கி இருந்தாங்கன்னா அதிமுகவோட இதுல தானே வந்திருக்கும், அதிகாரப்பூர்வ பக்கத்துல வந்திருக்கு, நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அது குவாலிட்டி நல்லா இருந்திருக்கு. இது குவாலிட்டி இல்ல, ஏதோ பேரை கட் பண்ணி இப்படி எழுதின மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவங்களுக்கு பயம் தான் வருதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அண்ணாமலை எப்பவுமே இந்த போஸ்ட் ஆனியனுக்கு சமமா பாக்குறேன், இந்த தலைவர் பதவி வெங்காய பதவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை.
இது அவர் வாயால வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இது மேனேஜர் மாதிரி நானு அப்படின்றது நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பதவிக்கு அண்ணாமலை எதுக்கு? ஓகேங்களா? அண்ணாமலை ஏன் அந்த பதவிக்கு வெங்காய பதவிக்கு ஏன் இவ்ளோ அலறுறாருன்னு தெரியல, அழுறாருன்றது தெரியல. ஸோ அவங்கள வச்சு ஒரு ஃபேக் நியூஸை வந்து பரப்பி எல்லாரையும் குழப்பணும். அண்ணாமலைக்கு நம்ம அரசியல்ல இருக்கிறது அண்ணாமலைக்கு பிடிக்கல போல் இருக்கு. எனக்கு அவர் அரசியல்ல இருக்கட்டும். ஆனா வந்து ஒரு நல்ல நிலையா எடுக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இல்ல இதெல்லாம் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் சீப்பான மேட்டர்ஸ். இந்த மேட்டர் அண்ணாமலை செஞ்சிருப்பாருன்னு நம்புறீங்களா? 100% அண்ணாமலையோட வலியுறுத்தல் இல்லாம அவரோட ஆலோசனை இல்லாம இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மாநில தலைவர் மேம், அவர் எங்க மாநில தலைவர் மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு? சாட்டையால அடிச்சிருக்காரு. மக்களுக்காக தன்னை வருத்திக்கிறாரு. மக்களுக்காக நீங்க அவர் சொல்லிக்கிட்டாரு. மக்களுக்காக அவங்க அடிச்சாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து திமுக மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து சடனா 3 வருஷத்துல இன்னைக்கு வந்து இவ்வளவு பணக்காரங்களா ஆயிருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு கொடுக்கணும்ல. யார் பணக்காரனா ஆக்குனாங்க? திமுக தான். ஓகேங்களா? எதுக்கு எத்தனை பேருக்கும் வந்து இடி ரைடு வந்துச்சு? நான் ஒத்துக்கல. அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரு. இடி ரைடு வந்துச்சு அவங்களோட உறவினர் வீட்டுல. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர் உறவினர், ஜோதிமணி அக்காவும் அவங்க உறவினர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்பாடு கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? எப்படி இந்த இவ்வளோ காசு உங்க உறவினருக்கு உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கே எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் நம்ம எல்லாருமே கேட்கிறோம். அதுக்கு இன்னி வரைக்கும் பாஜக தரப்புலயும் எதுவுமே ஒரு விளக்கம் கொடுக்கல. திமுகவும் இது வரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணதில்லை. இல்ல அப்படி அண்ணாமலையை அட்டாக் பண்ணணும்னு டெல்லி பாஜக நினைக்குமா? அண்ணாமலை எதுக்கு அட்டாக் பண்றாங்க? அவங்க அண்ணாமலையை காப்பாத்த தானே ட்ரை பண்றாங்க. இப்ப தைரியமா எச்ராஜா நான் சொல்லியிருக்க வேண்டியதானே, தவறுனா தவறுன்னு சொல்ல வேண்டியதானே, அதான் தர்மம். ஒருத்தர் தவறு பண்றாங்கன்னா தவறுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சரி, ஓகே, அவர் அங்க அனுப்பிச்சிருக்கலாம், லெட்டர் அங்க அனுப்பிச்சிருக்கலாம், அனுப்பல அப்படின்றது வந்து இது ஃபேக் இல்லையான்றது வந்து எச்ராஜா நாக்குதான் தெரியும். ஓகேங்களா? ஆனா அவர் ஃபேக் இல்லைன்னு கட்சிக்காக சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா அதுல இருந்த மேட்டர் வந்து உண்மை. அதுல எழுதின வந்து அந்த லெட்டரோட விஷயங்கள் எல்லாமே உண்மை மாதிரி தான் தெரியுது. பேர் எல்லாமே வந்து அவர் ஒட்டின விஷயங்களா தான் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். 1000 பேர் அதில் ரீட்வீட் பண்ணியிருப்பாங்க. பிஜேபியை விட்டு வெளில வந்த பிறகு உங்களை பார்த்தா ஒரு பயம் வருதா? நம்ம பேசுறோம், உண்மையை சொல்லிடுறோம். அண்ணாமலைக்கு வந்து அது வந்து ஒரு இடைஞ்சலா இருக்கேன்னு நான் போட்டிருக்கு. ஸோ அதனால வந்து கீழ்த்தரமா ஒரு பெண்ணை வந்து தவறான முறையில் எப்படி நீங்க வந்து இது பண்ணியாச்சுன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறாங்க. நான்லாம் பயப்படுற கேரக்டர் இல்லைன்னு இன்னுமா புரியல அண்ணாமலைக்குன்னு எனக்கு தெரியல. அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட போகிறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உண்மையா அது உங்களுக்கு இருக்கலாம். 4-5 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்படியா? ஆமா, அதுல வந்து அண்ணாமலை பேரும் இருக்கு. மறுபடியும் இருந்துச்சு, இருந்திருக்கலாம், இப்ப தூக்கி இருக்கலாம், என்ன நடந்திருக்கலாம். வானதி மேடமோட பேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு பேர் இருந்துச்சு. அப்புறம் தென்காசியில வந்து ஒருத்தரை வந்து போட்டியிட வந்து அதுக்கு இடைஞ்சல் பண்ணி அவரை நிக்க விடாம செஞ்சு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு நல்ல கிரவுண்ட் ஒர்க்கர். அவர் நான் பாஜகல இருக்கும் போதே பார்த்துருக்கேன். நான் அவர் கிரவுண்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவார். சென்சிபிள் பர்சன். அதாவது அமெரிக்கால இருந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து தங்க வந்தவர். அவர் பேர் அனந்த் ஐயசாமி. ஸோ அவரு கூடமே வந்து லிஸ்ட்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் நான். ஸோ கண்டிப்பா மாற்றம் வந்துச்சுன்னா அது பாஜகவுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லுவேன். மாற்றம் வரலன்னா திமுகவுக்கு நல்லது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நல்லா பண்ணியிருந்தாராம் அண்ணாமலை கடந்த சில ஆண்டுகளாக. பாஜகவை மூளை முக்குட்டுக்கள்லாம் கொண்டு போய் வளர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாது. பேச வச்சுட்டாருல பாஜக. எங்க பேச வச்சாரு? அவர் கோமாளித்தனத்தை தான் பேச வச்சாரு. ஓகேங்களா? சிவாஜி, சத்ரபதி சிவாஜி எப்போ இங்க வந்து காளிகம்பாள் கோவில் வந்தாரு, எல்லாத்துலயும் போய் இன்னைக்கு அந்த தூத்துக்குடி விஷயமா இருக்கட்டும், டங்ஸ்டன் விஷயத்துலயா இருக்கட்டும், எல்லாமே போய். ஓகேங்களா? ரயில்வே வந்து மதுரை டு தூத்துக்குடியா நினைக்கிறேன். அது வந்து அந்த ரயில்வே விஷயத்தை வந்து அது வந்து அதுவும் போய். ஸோ எதுவுமே அண்ணாமலை பேசினதுல எதுவுமே உண்மை இல்லை. சென்ட்ரல் மினிஸ்டரே ஒன்றிய அரசோட
மினிஸ்டரே இப்போ இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அப்படி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அவர் வந்து பேசுனதுல வந்து தவறு இருக்கு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அப்பாலஜைஸே பண்ணல. இதுக்கு வந்து ஒரு உண்டில் திருடினவங்க எல்லாம் போயிட்டு வந்து புகார் கொடுக்குறாங்களாம், ஃபோர்ஜ் லெட்டர் போட்டாங்க அப்படின்னு. நம்ம வந்து அதை வந்து ஷேர் தான் பண்ணோம். ஷேர் பண்ணி இஸ் திஸ் ட்ரூவான்னு தான் கேட்டேன் நான். எதுவும் அவங்கள பத்தி எதுவுமே கேட்கவும் இல்லை, எதுவும் இல்லை. இஸ் திஸ் ட்ரூவான்னு கேட்டேன். உடனே அதுக்காக ஒருத்தர் வந்து இன்னொரு ஃபேக் லெட்டரை தயாரிச்சு போலீஸ் இவ்வளவு படிச்சிருக்காரு, ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு எப்படி இந்த மாதிரி கிரிமினலா வந்து பண்றதுக்கு உங்க வார் ரூம் அலோவ் பண்ணலாம்? லெட்டரை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி அதுல வந்து பேரெல்லாம் மாத்தி நீங்களா ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு இது பண்றீங்க. ஸோ அண்ணாமலைக்கு இஸ் நாட் ஸ்கேர் டு டூ எனி கிரைம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பாஜக அண்ணாமலையை நம்பி ஒரு விஷயத்த கொடுத்திருப்பாங்க, அவர் இதை செஞ்சிருவாருன்னு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நிறைவேற்றிருக்காரு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேற்றி பாஜக வளர்க்கலையா? எங்க வளர்த்தாரு? அது வந்து நீங்க வந்து இது கூட வந்து கூட்டணி எதனால வந்துச்சு? மோடிஜி அங்க வந்து பேசி இங்க இருக்கிற மற்ற கட்சிகள் பாமக, டிடிவி தினகரன் அவங்க மேல இடி ஐடி ரைடுன்னு சொல்லி பயமுடுத்தி தான் வந்து அவர் தான் கொண்டு போய் உட்கார வச்சாரே தவிர அண்ணாமலைக்கும் இந்த கூட்டணிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கூட்டணி பேசுறதுக்கு அண்ணாமலையினால முடியாது. என்ன ஸ்ட்ராட்டஜி? அவருக்கு வந்து வார் ரூம் தவிர, ஆன்லைன்ல ட்விட்டர்ல பேசுறது தவிர, எக்ஸ் களத்துல வந்து பேசுறது தவிர அவருக்கு அரசியல் தெரியாது. அவரே இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இனிமே வந்து எலெக்ஷன் வந்து ஆன்லைன்ல தான் நடக்க போகுது, நம்ம டிஜிட்டல் மீடியால தான் நடக்க போகுது அப்படின்னு. இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து டிஜிட்டல் மீடியா அரசியலா போக போகுது அப்படின்றது சொல்றாரு. அப்போ களத்துல வந்து நீங்க வந்து ஒரு மக்களையும் நீங்க சந்திக்க போறதில்லை, நீங்க எந்த மக்களோட கவலையும் அறிய போறதில்லை. டங்ஸ்டன் விஷயத்துல வந்து நீங்க அப்படியே நழுவி கழுவி இத்தனை விஷயம் நடக்கும் போது நீங்க வந்து அமுக்கினி மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? எந்த ஒரு டங்ஸ்டன் விஷயத்துல வந்து நடந்தது வந்து வெளியில சொல்லாம இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ டீல் அந்த இதுல வந்து ஒரு ஓகே பண்ணிக்கிறதுக்காக தான் அதானி வந்து ஹை பிட் பண்ணியிருக்காரு. மதுரை டு திருச்சி ரோடு ஏன் ஒரு தமிழர் வந்து பண்ணட்டுமே இந்த ரோடு? ஏன் அதானி வந்து இங்க பண்றாங்க? ஸோ நீங்க வந்து டோட்டலா வந்து குஜராத்தை இங்க திணிக்கிறீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அம்மிக்கினி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது யாரு? அண்ணாமலை. இது வரைக்கும் அதானியை பத்தி ஏதாவது வந்து பேசியிருக்காரா ஆப்போசிட்டா? இங்க செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் சோலார் எனர்ஜி பத்தியோ இத்தனை விஷயம் பத்தியோ எதுவுமே பேசுனது இல்லை. மக்களுக்காக அவர் பேசுறது கிடையாது. அவர் வந்து சும்மா வந்து நான் அந்த ஃபைல்ஸை காட்டுவேன், இந்த ஃபைல்ஸை காட்டுவேன்னு ஏற்கனவே எங்கேயோ எப்பயோ பேசின விஷயத்த அது உட்காந்து நான் காட்டிடுவேன் சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க திமுகல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து கலெக்ஷன் பண்றதுதான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய செல்வாக்கையாவது வளர்த்துக்கிட்டாரா? கட்சிக்குள்ளேயும் சரி, தமிழ்நாடு அரசியல்லையும் சரி. நல்ல ஒரு காமெடியன், நல்ல அந்த செல்வாக்கு வளர்ந்துச்சு. நல்ல ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாக யாரும் பார்த்ததில்லை அண்ணாமலைய. அரசியல் தலைவரா? அரசியல்ல லாய்க்கு இல்லாதவர் அவரு. ஓகேங்களா? அவர் வந்து அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவர். அவரு அரசியல் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அரசியல்ல ஒரு சர்வீஸ். பட் இந்த மாதிரி வித்தியாசமா பண்றாரு இல்லைங்களா சில விஷயங்களை. அத கட்சிக்காரங்களே என்ன வித்தியாசம்? அவரே அடிச்சுக்கிறதா? மேபி அது இருக்கலாம். என்ன வித்தியாசம்? அது என்ன அவர் சொல்றாரு, நான் இன்னில நான் செருப்பு போட போறது இல்ல அப்படின்னு நான் சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். எங்க பாட்டி போட்டது கிடையாது சபதம். ஓகேங்களா? பிஜேபியிலேயே எம்ஆர் காந்தி அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நாகர்கோவிலோட எம்எல்ஏ. அவர் வந்து வாழ்நாள் பூரா அவர் செருப்பு போட்டதே கிடையாது. சும்மா நான் வந்து திமுகவை வீழ்த்திடுவேன், நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், அதெல்லாம் ஜோக்கு. ஃபுல் டைம் ஒர்க்கரா நீங்க வந்து திமுகவோட ஒர்க்கரா நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு வந்து திமுகக்கு சப்போர்ட் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க 2024 எலெக்ஷன்ல, 2024 பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு தேர்தலில் நீங்க எவ்வளோ வந்து திமுகக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டீலிங் பேசி தான் நான் எப்படியாவது சில 10 இடத்துல நான் வந்து 2வது இடத்துக்காவது நான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நீங்க அந்த டீலிங் போட்டிருக்கீங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெட்ட வெளிச்சமா. ஓகேங்களா?
ஆனா இதுல வந்து ஏமாந்து போறது காங்கிரஸ் தான் நான் சொல்வேன். ஏமாந்து போறது காங்கிரஸ் தான் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு பழைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அண்ணாமலை, திமுக ஃபேமிலி, குடும்பம், அந்த குடும்பம் 3 பேருமே ஒன்னா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கண்டினியூ ஆயாச்சு, தலைவரை கண்டினியூ ஆச்சுன்னா அது திமுகவுக்கு பிளஸ், பாஜகவுக்கு பிளஸ் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து இந்த 2024 எலெக்ஷன் வந்து அண்ணாமலைனால வந்து வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு, அதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் புரிடா. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கட்சிகள் எல்லாம் எப்படி நீங்க மிரட்டி போய் அங்க வந்து நீங்க கூட்டணியில சேர்க்க வச்சது வந்து மோடி அண்ட் அமித்ஷாஜி, அண்ணாமலை இல்ல. அண்ணாமலைக்கு யாராவது பயப்படுவாங்களா? யாருமே பயப்பட போறது இல்ல. ஸோ மோடிஜியும் அமித்ஷாஜியும் வந்து மிரட்டி வாங்க, நீங்க வந்து நம்மளை வந்து உட்கார வச்சு ஐடி ரைடு அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க இல்லைன்னு சொல்லிக்கலாம், வீராப்பா இல்லைன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பாமக போனது, டிடிவி தினகரன் அங்க போய் உட்காந்தது, ஓபிஎஸ் அங்க போய் உட்காந்தது. ஓபிஎஸ்க்கு வந்து பிரிக்கணும்னு நினைச்சது வந்து பிஜேபி, அதிமுக. அந்த கனவெல்லாம் போச்சு. ஷிண்டே மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை பார்த்து யாரும் வந்து அங்க போய் சேரல, கூட்டணியில சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இதே வந்து அண்ணாமலை போய் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாருன்னா போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உண்மை அதுதான், நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஒரு குவாலிட்டியே இல்லையே. கேமராக்கு முன்னாடி திமுக எதிர்த்து பேசுவேன், பின்னாடி போய் நான் திமுக வேலை செய்வேனா? அது என்ன குவாலிட்டி? அது இது திருட்டுத்தன குவாலிட்டி தானே. இப்போ நாங்க திருட்டு திமுகன்னு சொல்றோம்னா அப்போ திமுக திருட்டுத்தனத்துக்கும் உங்க திருட்டுத்தனத்துக்கும் எந்த வித்தியாசமே இல்லையேன்னு நான் சொல்றேன். பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் நீங்க சொன்னீங்க, என்ன பார்ட்டி வித் டிஃபரன்ஸுங்க? 3 வருஷத்துல நீங்க உங்க ஃபேமிலி இவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்குன்னு நீங்க நிறைய பேர் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, பதில் சொல்லணும்ல. இப்போ பதவி போகும்னு சொல்றதுக்காக நீ வந்து பயந்துட்டு நீ நான் என்னமோ என்னை கட்சி விட்டு நீக்கின மாதிரி அவர் அங்கிருந்து எழுதுவாராம் வார் ரூமை வச்சு. உன்னால அதிமுக ஆபீஸ்ல கூட கால் எடுத்து வைக்க முடியாது. நீ கதறி போன் அடிச்சு நீங்க ஐயா எடப்பாடியார்கிட்ட கெஞ்சினது கூட நம்மளுக்கு தெரியும். ஓகேயா? என்ன மன்னிச்சுக்கோங்க, திருப்பி சேர்த்துக்கோங்க, அதெல்லாம் சொன்னது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஆனா வந்து என்ன இப்போ அண்ணாமலைன்றது வந்து ஒரு நிலைப்பாட்டே இல்லை, ஒரு கெமிலியன் மாதிரி. அது எந்த டைம் வேணா கலர் மாறிக்கிட்டே இருப்பாரு அவரு. சோ அவர் எப்படி அரசியல்வாதியா நீங்க எடுத்துப்பீங்க? அவர் ஒரு ஜோக்கர் தான். இந்த மாதிரி நிறைய கலரா ட்ரெஸ் போட்டுட்டு சுத்துவாங்க. அதிமுகவுல இப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, கம்ஃபர்டபுளா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா இருக்கேன். அதிமுக எனக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கு, எனக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவ்வளோ நல்லபடியா அவங்களோட தொண்டர்கள் அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாரு, அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கறாரு. அதுக்கு கால் அளவுக்கு கூட, நான் கால் இல்லைங்க, தூசி அளவு கூட, அந்த அளவுக்கு கூட அண்ணாமலைக்கு வந்து மனித நேய இல்லாத ஒருத்தர். ஒரு இதே இல்லை, சும்மா டிராமா பண்ணிட்டு நான் அடிச்சுப்பேன் இது பண்ணிப்பேன்னா அது கிடையாது. அது வேற யாரும் அது ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு போல் இருக்கு. அது மாதிரி 6 சாட்டை அடிச்சானு அது என்ன 6? ஓகேங்களா? ஸோ அந்த 6 சாட்டை அடி இது வந்து கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் பேசுறாரு. ஆனா வந்து வார் ரூம் வச்சு நம்ம வந்து ஐயா வந்து காலில் வந்து அதுவும் நம்ம கலாச்சாரம் தானே. உன் இஷ்டத்துக்கு இப்ப நீ யார் காலில் விழுந்து நான் இந்த போட்டோ எடுத்து காமிக்கவா இல்லையா? நீ சின்ன பசங்க காலில் விழுந்த, ஓகேங்களா? ஆனா அவங்க காலில் விழுந்த. ஸோ இந்த வந்து ஒரு கேவலமான, அதாவது திமுகக்கு ஈக்குவலா ஆபாசமாக, இப்ப திமுக கூட குறைச்சிட்டாங்க. அவங்க ஆபாசமா ஆன்லைன்ல பேசுறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வராங்க, பேசுறாங்க. ஆனா அது குறைச்சிக்கிட்டு வராங்க. பெண்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா இந்த அண்ணாமலையோட கீழ்த்தரமான இந்த பிற்போக்கு சிந்தனை கொண்டு போய் எடுத்துட்டு போய் நான் வந்து அடிச்சுப்பேன். நீ அடிக்கிறதா இருந்தா கோவிலுக்கு முன்னாடி போய் அடி. நீ சாமியை கும்பிட்டேன்னா சாமிக்கு முன்னாடி செய்.
உன் மேல தப்பு இருக்கு. ஆமா, நான் ஹனி ட்ராப் செஞ்சேன்னு சொல்லி அடிச்சுக்கோ. எங்க கட்சியில வந்து எத்தனை பேர் வந்து பாலியல் ரீதியா இது பண்ணியிருக்காங்க. ஆமா, அதுக்கு அடிச்சுக்கோ. ஒண்ணு நீயே அடிச்சுக்கணும். இப்போ சமீபத்துல வந்து ஹரியானால வந்து பாஜக எம்எல்ஏ பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா வந்து அண்ணாமலை வாய மூட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தேசிய கட்சி தானே. தேசத்துல எங்க நடந்தாலும் வாய் திறக்கணும்ல, திறக்கிறது இல்லையே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணாமலையோட டிராமா இதோட நின்றுச்சுன்னா பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பெட்டர். என்னமோ நாங்கள் வந்து அவர் வந்து அவர் பார்த்து பயப்படுறோம், அதனால தான் இந்த திராவிட எக்கோசிஸ்டமே வந்து அவரை பார்த்து பயப்படுது அப்படின்னு. பயப்படல, நியூசன்ஸாக இருக்காங்க. நியூசன்ஸ் கம்ப்ளீட். அதாவது ஒரு மீடியாவில் திசை திருப்புற அரசியல். 24/7 கேமராக்கு முன்னாடி டெய்லி பால் பாக்கெட் போடுற மாதிரி வந்து கேமராக்கு முன்னாடி போய் 10 மணி ஆச்சுன்னா ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்துட்டு எதையாவது கண்டதை வளர வேண்டியது. ஸோ இதுதான் நடக்குது. அது வந்து பாஜகவுக்கும் நல்லதில்லை. அவர் நீங்கள் காசு எடுத்துக்கிட்டீங்களா, கலெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்களா, அது வந்து மோடியோட தலையெழுத்து. எப்படி பாஜகவை ட்ராக் பண்ணி பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது, அது அவங்களோட தலையெழுத்து. நான் எதுவும் சொல்ல. ஆனால் மக்களோட ரைட்ஸை நீங்கள் வந்து பறிக்கிறது நம்ம குவைட்டாக இருக்க முடியும்? மக்களோட ரைட்ஸை நீங்கள் வந்து பறிக்கிறது. நீங்கள் எல்லாத்துக்கும் அதானி தான் இங்கே பண்ணணும், அதானி போர்ட்டு, அதானி அது, அதானி இது அப்படின்னு வரும்போது டங்ஸ்டன் விஷயத்துலையும் நீங்கள் வந்து டங்ஸ்டன் விஷயத்துல நீங்களும் அம்பிக்கினி மாதிரி உட்காந்தது. அவங்க வந்து பர்மிஷன் கோரிக்கை விட்டது, அதிமுக வந்து பர்மிஷன் கோரிக்கை விட்டது. அப்போ வந்து டங்ஸ்டன் வந்து அதுலேயும் வந்து நீங்கள் ஏதோ காசு பார்க்கணுன்னு தான் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு மணலாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கேரளாலேயோ கர்நாடகாலேயோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வித் ஹெல்ப் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம இத்தனை மண்ணையும் நம்ம எடுத்தாச்சுன்னா நம்ம பூமியை நம்மளோட பூமியோட சக்தி எப்படி இருக்கும்? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அமுக்கினி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி, மோடிஜி கடவுள், நான் பயாலஜிக்கல் காட் அப்படின்றாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு கடவுள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். துக்ளக்கு ஆடிட்டர் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் ஒரு கருத்து சொன்னதை கவனிச்சிங்களா? மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு வரணும், அதுக்கு பாஜக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? அதாவது யார் கெஞ்சுறா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்ம வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்றது வந்து யார் கெஞ்சுனா? பாஜக தான் கெஞ்சுது, இன்னி வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது, ஓபிஎஸ் நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் வந்து அவர் ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார வச்சு ஐயா எடப்பாடியாரை வந்து அவர் வந்து நல்லபடியாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அவர் அப்படின்றது வந்து ஒரு துணை முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்து அவர் ஓகே உட்காந்து அவருக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருக்கும்போது இன்னைக்கு அதே ஓபிஎஸ் அவர்கள் பழாப்பழத்தை நம்பி வெளியில போய் இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? அமித்ஷாஜி வந்து இது சீட் பார்கெனிங் போது அந்த சீட் வந்து என்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து அவர் வந்து பெண்டே ஆகல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன தேவையோ, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன டிசிஷன் எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஐயா எடப்பாடியாரும் எடுத்திருந்தார். அதே மாதிரி தான் எம்ஜிஆர் ஐயா இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் சாட்டை அடி விழுந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இவர் தன்னைத்தானே சாட்டை அடிச்சுக்கிறாரு. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததுன்னா இங்கே தவறு செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து சாட்டை அடி கிடச்சிருக்கும். ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி விலைவாசி உயர்வுலாம் அவர் வந்து தாங்க மாட்டார். அவர் வந்து ஏழை மக்களுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது?
சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அண்ணாமலை வந்து வந்திருக்காரு. அவர் வரும்போதே நம்ம வந்து இங்கே எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்தார். அது எனக்கு நிறைய எக்ஸாம்பிள் நானே வந்து அதில் வந்து டீல் பண்ணியிருக்கேன். அது வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரிஞ்சுது பிகினிங்கில். ஸோ ஸ்பான்சர் நான் பிடிச்சி தருவேன் அப்படின்வாரு. ஸோ பிடிச்சி தர மாட்டார். கடைசியில் வந்து நம்மளையும் அந்த ப்ராஜெக்டை பண்ண விட மாட்டார். அவரும் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி கேரக்டர் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு மனிதரை சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால தான் நம்ம வெளியில் வந்தது. ஒரு மரியாதை ஃபஸ்ட்டு மனிதர்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. அப்போது அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து காசு விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கீங்க, கிரிமினலாக இருக்கீங்க அப்படின் போது எப்படி நீங்கள் மக்களை காப்பாற்றுவீங்க அப்படின்றது தான். ஒரு கொஞ்சம் மக்களோட வழி தெரியாத ஒரு நபராக தான் நான் பார்ப்பேன் அவரை. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.